ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் 10 அட்டானமஸ் காலேஜஸ் நம்ம என்ன பற்றி சூப்பராக பார்க்க போகிறோம். சரியா? அதாவது அட்டானமஸ் காலேஜ் நீங்கள் எடுக்கணும்னு எல்லா பேருமே விரும்புவீங்க. ஆனால் அட்டானமஸ் காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அட்டானமஸ் காலேஜில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட பேப்பர், உங்களோட கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அங்கே வரக்கூடிய ஸ்டாஃப் தான் செட் பண்ணுவாங்க, அங்கே வரக்கூடிய ஸ்டாஃப் தான் வேல்யூஷன் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அரியர் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரியா? அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஈஸி தான், ஆனாலும் நீங்கள் உங்களோட டிசிப்ளினை எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, அதாவது இப்போ டாப் 10 காலேஜஸ்ன்னு சொல்லும் போது கோயம்புத்தூர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாவே பிஎஸ்சி தான். சரியா? பிஎஸ்சியில் 2 கேம்பஸ் இருக்குது. நீங்கள் அந்த 2 கேம்பஸுமே நீங்கள் எடுக்கலாம். ஆனால் பிஎஸ்சி அதாவது கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 2006. இந்த கவுன்சிலிங் கோடு இருக்கக்கூடிய அந்த கேம்பஸ் மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டில் வரும். ஓகேவா? இந்த காலேஜ் NAC A++ கிரேட் இருக்குது. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டை பற்றி பிரச்சனையே இல்லை. நீங்கள் 4th இயர் படிக்கும் போது எந்த வித அரியரும் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிளேஸ் ஆகிடலாம், பிரச்சனையே இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சரியா? ரொம்ப முக்கியமான காலேஜ். இதுவும் அட்டானமஸ் தான். சரியா? அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் அதிகமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி எஜுகேஷன், அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனை விட சரியா பிளேஸ்மெண்ட்க்கு அதிகமாக என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இதுவும் ஒன் ஆஃப் தி கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் வரும். சரியா? அதனால ஃபீஸும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி KCT. சரியா? அதாவது இவங்க அதிகமாக என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டை பற்றி பிரச்சனையே இல்லை. சரியா? அதே மாதிரி இன்னோவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஃபீஸை கொஞ்சம் விசாரிச்சு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயின் பண்ணுங்க. அதனால தான் 3rd பிளேஸ் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. சரியா? 4th பிளேஸில் இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். சரியா? NAC A கிரேட் இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ். இங்கேயும் நீங்கள் ஃபீஸை கொஞ்சம் விசாரிச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. சரியா? அதாவது ஹை பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இங்கே இருக்குது. KPR பற்றி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஹை ஃபீஸ் ரெக்கார்டும் இங்கே இருக்குது. ஓகேவா? அப்போ ஃபீஸை கொஞ்சம் விசாரிக்கணும். கவுன்சிலிங்கில் நீங்கள் போனாலும் சரி, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்கள் போனாலும் சரி, ஃபீஸை கொஞ்சம் விசாரிச்சு நீங்கள் என்ன பார்த்தா ஜாயின் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நல்ல காலேஜ் தான். பிளேஸ்மெண்ட்டை பற்றின பிரச்சனை இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸ் ஓரியன்ட் நம்ம பார்க்கும்போது ஃபீஸ் தானே ஒரு காலேஜ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் ஃபீஸை கொஞ்சம் விசாரிச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இந்தியன். சரி, இது ஒரு அட்டானமஸ். சரியா? அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக வச்சுருப்பாங்க. ஈஸ்வர் காலேஜை பற்றி பிரச்சனையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும். இருந்தாலும் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அங்கே இருக்க பசங்கள்கிட்ட ஃபீட்பேக்கை நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த காலேஜ் சாய்ஸ் வெளியில் கொடுக்கலாம். ஒன் ஆஃப் தி அட்டானமஸ் தான், பிரச்சனை இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இங்கே LNT பைபாஸில் இருக்கக்கூடிய காலேஜ். ஏன்னா 2 ஸ்ரீசக்தி இருக்குது, ஒன்று காரமடையில் இருக்குது. இது LNT பைபாஸில் இருக்கக்கூடிய காலேஜ் 2727. சரியா? அட்டானமஸ் காலேஜ் தான். NAC A கிரேட் இருக்குது. சரியா? அட்டானமஸ் காலேஜ்னால அவங்களோட சிலபஸே சூப்பராக என்ன ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி கனெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பார்த்தா இந்த காலேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சரி, இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த SNS காலேஜில் அதிகமாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதில் 2 கேம்பஸ் இருந்துச்சு. அந்த 2 கேம்பஸுமே ஒன்றா என்ன பார்த்தா மாற்றிட்டாங்க இந்த வருஷம். அதனால கற்பகம் காலேஜை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க யூனிவர்சிட்டியும் இருக்குது, அந்த பக்கம் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. கற்பகம் குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரூப். அதே மாதிரி கற்பகம் காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய மெரிட் ஸ்காலர்ஷிப் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ அந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இது அட்டானமஸ் காலேஜ் தான். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் வந்துருக்காங்க. மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இங்கே அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் அதாவது ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ். வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன், அதாவது டிசிப்ளின் அதிகமாக இங்கே என்ன பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் சூப்பராக இருக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்போ இந்த டாப் 10 காலேஜஸ், இந்த 10 காலேஜஸை முக்கியமாக அட்டானமஸ் காலேஜ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலேஜஸை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம். இதில் எந்தெந்த காலேஜில் மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உடனே நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். தேங்க்யூ.